அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். நித்யா ஸ்டோர் தமிழ் கடை. தமிழ் கடை வந்து தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. நம்ம குளோஸ்டர்ல இப்ப புதுசா திறந்திருக்கிற தமிழ் கடை. வாங்க, வெளியில பேனரே பிரமாண்டமா தான் இருக்குது. மாலைகள் எல்லாம் கட்டி மங்களகரமா நல்ல வரவேற்பு எல்லாம் பக்காவா தான் இருக்குது. உள்ள சாமான் எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இருந்தாலும் வேற மொழிக்காரங்களும் வந்து வாங்குறாங்க, பரவாயில்ல. கடை நல்ல மொழிப்பா பார்வையா தான் அடிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஊர் பனசு. என்னன்னு சொல்ற ஊர் கல் பனசா? என்ன பனசு? இந்த பனசுக்கு பேரு ஏதோ முறுக்கா இருக்கும், ஏதோ ஒரு சொல்றது கொம்பு பனசு ஏதோ ஒரு சொல்றது எனக்கு மறந்து போச்சு. எங்களோட ஊர் ரோஸ் பான். பாருங்களேன், இங்க வீச்சு ரொட்டி, கொத்து ரொட்டி போடுறோம்னா அதை வேண்டி கொண்டு போயிட்டு நீங்க வெட்டி போட்டு கொத்து ரொட்டியை போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷா கொத்து ரொட்டி போட்ட மாதிரி இருக்கும். வெங்காயங்கள் நெக்ஸ்டோ பாருங்க, ₹1.49 ஒரு ரைபடி பார்ப்போம். ஊர்ல சின்ன வயசுல குடிச்சது இந்த யானை போத்தல். நீங்க பாத்தீங்கன்னா இங்க முழு சமன் இருக்குங்க. நல்லெண்ணெய் ஏகப்பட்ட வகை நல்லெண்ணெய் இருக்குது. இது வாழைப்பழம், சமைக்கக்காரன வாழைப்பழம் போடுறது இவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே, எப்போ கடையில நிறைய சாமான் இருக்கு. கடை புதுசா திறந்திருக்கு. தயவு செஞ்சு குளோஸ்டர்ல உள்ள தமிழ் மக்கள் எல்லாம் இங்க வர பிலாக்கோட்டை பார்த்து பல வருஷம் ஆச்சியா. பிலாக்கோட்டை வந்திருக்கு. இங்க பாருங்க, பனங்கிழங்குலாம் இங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதா. அதுல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, வல்லார ஃப்ரெஷ்ஷா இருக்குக்கா, பண்றீங்களா? சம்பல் போட்டு சாப்பிட நல்லா இருக்குமாப்பா மரக்கறிகள் எல்லாம். இங்க பாருங்க, வெள்ளை கலர் கேரட் நினைச்சிடாதீங்க, முள்ளங்கி. இங்க பாருங்க, மாங்காய கொட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. மாங்காய மரத்துல இருந்து அப்படியே புடுங்கி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அர்த்தம்னா, தண்டு காயாம இருக்குன்னா மாங்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. வாழைக்காயல், கீரை, ஊர் முழுக்கீரை மேல பாருங்க. இதே மேல வந்து எங்களோட சமையல் பாத்திரங்கள், அந்த அஞ்சரை பட்டியல் தெரியுமா? அந்த இதெல்லாம் வைப்பாங்க, நிறைய தூள்கள், அந்த இதுகள் எல்லாம் வைக்கிற பட்டியான எல்லாமே வைப்பாங்க, கருவேப்பிலை எல்லாம். அதான் அஞ்சரை பட்டி. இவரு இந்த கடை வந்து இப்ப புதுசா தான் திறந்திருக்காங்க. லண்டன் ரோட்ல இருக்கு, சரியா? க்ளோஸ்டர் லண்டன் ரோட்ல வந்து அந்த பெட்ரோல் பங்குக்கு எதிரில் இருக்குது. எங்களோட வேத சர்ச் இருக்குல்ல, சென்ட் பீட்டர் சர்ச்சுக்கு எதிரில் இருக்குது இந்த சர்ச். அண்ணன் முதலாளிட்டு ஒரு பர்மிஷன் நாங்க கேட்கல, எடுக்கிறோம் வீடியோ எல்லாம் உரிமையோட தான் எடுக்கிறோம். ஏனென்றா அந்த முதலாளிக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான ஒரு பந்தம் இருக்குது. ஏன்னா இந்த நாட்டுக்கு முதல் வந்து அவற்றை கடையிலாம் நான் வேலை செஞ்சேன். அவர் எனக்கு நிறைய உதவிகள் எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல செஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் இப்ப அடுத்த கடை ஒன்று இப்ப தமிழ் கடை திறந்திருக்காரு கேள்விப்பட்ட உடனே, சரி இதை எடுத்து நம்மளும் யூடியூப் திறந்திருக்கோம்னானே அதுல போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். மக்களை வேற கொண்டு ஆசைதானே. ஓ, இங்க பாருங்க, லட்டு, குலோப் ஜாமு, அருமைங்க, ஜிலேபி, அல்வால இருந்து எல்லாமே இருக்குது. ஸ்வீட் எல்லாம் வந்து உடனே ஃப்ரெஷ் ஸ்வீட்டுகள். கருணக்கிழங்கு தெரியுமா? கருணக்கிழங்கு எல்லாம் பார்த்து தானே காலமாய் போச்சுக்கோ. கொல்லாதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க இது முகத்துக்கு பூசுவாங்க. இது எங்களோட வீட்டுல வேண்டுறவங்க, அது அழுகினா பிறகு நாங்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அது வீட்டை கிடக்கும். நீங்கள் வேண்டுறவங்க அப்படி செய்யாதீங்க. வேண்டினா அதை பயன்படுத்துங்க. அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. பெரும்பாலும் எல்லா கடையிலையும் கிடைக்காது. கத்தால முருங்கைக்காய் பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. பேச்சுக்காக சொல்லல, முருங்கை நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 4 முருங்கைக்காய் நம்மளும் வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். மேல பாருங்க, பாத்திரங்கள், எம்டி போத்தில்கள், கோணிகள், அப்புறம் இந்த ஜூஸ் கப்புகள், இந்த கப், டீ கப், யூஸ் அண்ட் த்ரோ கப்பு. இது பேச்சுலருக்கு தேவைப்படும்.
டீ குடிக்கிறதுக்கு சரியா, மேல கோப்புகள் எல்லாம் இருக்கு. ஆஹ் அப்படியே இங்க வந்தீங்களாண்டா, இங்க வந்து வெள்ளி சனி ஞாயிறுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா எங்கட இறைச்சி, ஊர் இறைச்சி அப்படியே பந்து இறைச்சி மாதிரி எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி பேக் பண்ணினபடி இருக்கு பாருங்க. காட்டுப்பண்டி, காட்டுப்பண்டி சாப்பிட ஆசை உள்ளவங்க இங்க வந்தீங்களா, வெள்ளிக்கிழமை வந்தீங்களா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வெள்ளி சனி ஞாயிறுல இங்க கண்டிப்பா காட்டுப்பண்டி. இங்க பாருங்க, ஊர் ஆடு, ஊர் ஆடு அப்படி பார்க்க இறைச்சியை பார்க்கவே ஆசையா இருக்கு பாருங்க. ஹலால், முக்கியமா ஹலால். நம்மளோட இஸ்லாமிய நம்பர்கள் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஹலால் இறைச்சி இங்க இருக்கு. மான், மான் இறைச்சி கூட இருக்குது. நீங்க மான் இறைச்சி கூட இருக்குது. எல்லாம் நல்ல கிளீனா நல்லா 1 கிலோ 1 கிலோன்னு எடுத்து வச்சிருக்காங்க. விலையும் பெரிய விலை இல்லை, நியாயமான விலைப்படி இருக்குது. இங்க பாருங்க, பீஃபை பார்த்தாலே நமக்கு ஒரு பீஃப்னா நமக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம். பார்த்தோன்னே ஆசையா இருக்கு, சரி ஊறுது வாயில. ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. கவுண்டரி சிக்கன், நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி அண்டை கொண்ட வண்டி கொண்டு செஞ்சது. ஆனா என்ன எங்கட குக் பண்ணவும் கொஞ்சம் கூட உர போட்டா. இங்க பாருங்க, நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வேண்டி கொண்டு போய் நீங்க இதுல வந்து இந்த என்ன சொல்லுவாங்க நாட்டுக்கோழில, உப்பு கறியா, அது என்னது, வேட்டக்கறி, வேட்டக்கறி வைக்கிறாட்டா அது நல்ல ருசியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நல்லா வேட்டக்கறி வைப்பாரு. அவர் வைக்கும் போது அந்த வீடியோ ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு எடுத்து போடுறோம், தெரியும். எல்லாம் வந்து தமிழ் சாமான் தானே. இப்போ ஃப்ரெஷ் வடை, ஃப்ரெஷ் ரோலு, மட்டன் ரோலு, எங்கட ஊர் கறி பனஸ். இங்க வந்தீங்களா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள விடியவுல இருக்கும். ஏன்னா அவ்வளவு பிஸி, உடனே போயிடும். இங்க வர இங்கால இந்த பக்கம் இங்க சரக்கு சாமான்கள், இந்த முழு இதுகளும் இருக்குது. எனக்கு பெயர்களே தெரியல. பருப்புலயே ஒரு 1500 பருப்பு இருக்கும் போல இருக்குது. இனி நீங்க வந்து கஷ்டப்பட்டு லண்டன் தெரிய தேவையில்லையா. நம்ம ஏரியாவிலேயே இப்ப நிறைய கடைங்க வந்துருச்சு. இது புதுசா வந்திருக்கு இந்த கடைன்றதால வந்து பார்த்தோம் நாங்க என்ன மாதிரி சாமான்லாம் போட்டிருக்காங்களா. நீங்க எவ்வளவு நைஸ் அண்ட் ஐடியா அடுக்கி இருக்கிறாங்க. நீங்க ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லை. முதல்ல தூள் பக்கம் வந்தீங்கன்னா தூள் ஒரு லைனா அடுக்கி விட்டுருக்காங்க. இப்படி மாவுண்டு போனா மாவு ஒரு பக்கம், பருப்பு ஒரு பக்கம், அரிசி ஒரு பக்கம் மட்டும் அப்படியே நீங்க ஈஸியா எடுக்கிற மாதிரி, எந்த ஒரு சிரமம் இல்லாமல், இந்த கொஞ்சம் இல்லாமல் நல்ல வடிவம் அடுக்கி இருக்கிறாங்க. வேலை செய்யறது யாருன்னு இருக்கா பாக்கணும். நல்ல வேலைப்பாடு நடந்துருக்கு. வேலை செஞ்ச ஆளுக்கு ஒரு மோதிரம் போடத்தான் போகணும் ஓனருக்கு சொல்லி. அந்த மாதிரி பாருங்க. இங்க பாருங்க, முன்னுக்கு பாருங்க. முன்னுக்கு எங்கட பார்த்தா எங்கட ஊர் கடவாசி மரம் மாதிரி இருக்குது. ஆனா அது இல்ல, மாதிரி தான் இருக்கு. ஆனா முன்னுக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனா இங்க இந்த அல்கோஹால் ஒன்றும் இல்ல போல கிடக்குது. நல்ல விஷயம். ஊரு சரியில்லையே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடையே இல்லாத ஊருன்னு. இங்க குளோஸ்டர்ல உள்ளவங்களுக்கு ஒரு பயன்பாடா இருக்கும். குளோஸ்டர் செல்ட் இங்க பக்கத்துல உள்ள ஆட்களுக்கு கண்டிப்பா. இது வந்து லண்டன் ரோட்ல இருக்குது. லண்டன் ரோட்ல. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இது என்ன இது, நம்ம புதுசா கடைக்கு வந்ததுக்காக கொடுத்துருக்காங்க கடைக்காரங்க. ரொம்ப நன்றி. இது பாருங்க, மாக்கள் எல்லாம் பாருங்க, இதுகள் எல்லாம் பாருங்க. இந்த எல்இடி லைட்டுகளை பாருங்களேன். எல்இடி லைட்டுகள் எல்லாம் வந்து எனக்கு கிறிஸ்துமஸுக்கு சோடிக்கே தேவையில்லை போல இருக்கு. ராயனா சும்மாவே சோடினா அந்த மாதிரி பண்ணுவாரு. இது ஒரு கடையை சோடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுருக்கா போல ஆளு. இது பாருங்க, சாம்பிராணி செக்ஷன். பீஸ்கள் வந்து எல்லா வகையான ப்ரோஷன் பீஸ்கள் இருக்குது. இங்க பாருங்க, தேங்காய் வந்து உங்களுக்கு என்ன ஒரு தமிழ் கடைங்க. நீங்க வந்து போனீங்களா ஒரு குட்டி யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. சில பேருக்கு வந்து புட்டு மாவு அவிக்க தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு புட்டு மாவை அவிக்க வச்சிருக்காங்க. நீங்க வேண்டி கொண்டு போய் புட்டை மட்டும் குத்தினா சரி. அதுவும் ரெடிமேட்டா இருக்கான்னு தெரியல, கேட்டு சொல்றோம் நாங்க உங்களுக்கு. எல்லாம் ஊர் பிஸ்கெட், ஊர் கேக்குகள், குட் பிஸ்கெட், நைஸ் பிஸ்கெட், வெறும் 99 pence தான். தெரியும். நீங்க இந்த ஜிலேபி செய்ய விரும்பினவங்க இந்த ஜிலேபி செய்யற சாமானே இருக்குது. தெரியும். வச்சிருக்கிறீங்க பாயாசத்தை கொண்டு போய் வெறும் பவுடர் வீட்டை போய் நீங்க மினக்கட்டு பாயாசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பவுடரை போட்டீங்கன்னா சுடு தண்ணியில போட்டு கலந்து போட்டு கொடுக்க வேண்டியது ரெடிமேட் பாயாசம். எனக்கு தெரிஞ்சு இங்க குளோஸ்ல உள்ள பெண்களுக்கு இனி வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோறு எல்லாம் சமைச்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க.
புட்டு புட்டு இருக்கு பாத்தீங்களா? புட்டு, பிரியாணி, சம்பல், சாம்பார் சாதம், ரைஸ் அண்ட் கறி எல்லாம் ஆல்ரெடி இருந்து முடிஞ்சு போச்சு. அதான் நான் சொன்னேன் காலையில வேலைக்கு வரணும். தயவு செஞ்சு நீங்க ஆல்ரெடி வந்திருப்பீங்க. வராதவங்க உங்களோட ஃப்ரெண்டுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீட்டை சமைக்க தேவையில்லை, பெரும்பாலும் சமைக்கிறது இல்லை. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண 60 பேரும் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ற மச்சான் அப்படின்னு வர சொல்லிட்டான். அப்படி பண்ணா மறுபடியும் அது கேன்சல் ஆயிரும். அதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமான் அதான் நான் சொன்னேனே, கேமராமேன் பொண்டாட்டியை வைக்கிற வரைக்கும் நீங்க போற இடம் எல்லாம் சாமான் வேண்டித்தானே ஆகணும். ஏன்டா வீடியோ எடுக்கிற இடம் எல்லாம் இது இல்லை அது இல்லையாண்டா தம்பி, நீ வீடியோ எடுக்க வந்து ஏன் சாமான் பண்ண வந்து நீ ஒரு டவுட் எனக்கு சொல்ல பண்ணாம இது 2 ரோல் மட்டும். இதுதான் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் அவ்வளவு வசதியா இருக்குது. நம்பி நீங்க வரலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை நாங்க முடிக்கிறோம். நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். வாய்தர்.